நாம் ஜெபிப்போம். Thank you, Lord. Thank you, Jesus. Wonderful Jesus. Wonderful Jesus. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. அவர் நம்முடைய உள்ளத்தில் வருவதே அது. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தை நீங்கள் திறப்பீர்களா? எத்தனை பேருடைய உள்ளத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. நான் இன்னும் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், பாவம் என்னை வாட்டி வதைக்கிறது என்று புலம்புகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருள்நாதரை பார்த்து கதறுங்கள். தேவனே, நான் திக்கற்ற மனிதன், நான் திக்கற்ற பெண், திக்கற்ற வாலிபன், திக்கற்ற வாலிப பெண். பாவம் என் வாழ்க்கையில் நுழைந்து என்னை வாட்டி வதைக்கிறது. எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுவீர்களா? இப்பொழுது கர்த்தர் வருவார், தம்முடைய மாசற்ற இரத்தத்தினால் உங்களை கழுவார், தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். நீ இனி திக்கற்றவன் அல்ல, நீ இனி திக்கற்றவள் அல்ல என்று சொல்வார். என் பிள்ளை என்பார், என் அரச குமாரன் என்பார், என் அரச குமரி என்பார். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. உங்கள் உள்ளத்தை திறப்பீர்களா? உங்கள் உள்ளத்தை திறவுங்கள். ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும் என்று கெஞ்சும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இயேசுவின் உள்ளத்தில் வர வேண்டும் என்று புலம்புவீர்களா? எத்தனை பேருக்கு இன்று இரவு இந்த மகத்தான ராஜாதி ராஜா உள்ளத்தில் வர வேண்டும் என்று ஆசை கொண்டு தயவு செய்து நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? ஆண்டவரின் உள்ளத்தில் வர வேண்டும், ராஜாதி ராஜனின் உள்ளத்தில் வர வேண்டும். இன்று என் வாழ்க்கை மாற வேண்டும், திக்கற்ற என்னுடைய உள்ளத்தில் அவர் வந்து வசிக்க வேண்டும். என் தலையின் மீது கிருபை என்னும் முடியை அவர் சூட்ட வேண்டும், இரக்கங்கள் என்னும் முடியை சூட்ட வேண்டும் என்று கெஞ்சுவீர்களா? தயவு செய்து உள்ளத்தை திறவுங்கள். இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று உள்ளத்தை திறந்து, தேவனே, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், எனக்கு உதவி செய்யும், என் உள்ளத்தில் வாரும் என்று கதறி அழுவீர்களோ, கண்ணீரை சிந்துவீர்களோ? கர்த்தர் இப்பொழுது இறங்கி வருவார். இது உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றும் ஒரு இரவு, அரச குமாரர்களாக உங்களை மாற்றும் இரவு, அரச குமாரத்திகளாக மாற்றும் இரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, the wonderful Jesus, wonderful Jesus. இயேசு நமது மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார், இயேசு நமது மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். Thank you, Jesus. Wonderful Jesus. Thank you, Lord. இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்கிறார், கொலை குற்றம் செய்தவர்கள் 2 பேர் இங்கு உண்டு. உள்ளங்கள் கலங்குகின்றன, ஐயோ நான் கொலை செய்து விட்டேனே என்று. என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் இருக்கும் இடத்தில் மனம் திரும்புங்கள். நான் தெரியாமல் கொலை செய்து விட்டேன், தேவனே என்னை மன்னியும் என்று அவருடைய சமூகத்தில் விழுந்து புலம்புவீர்களா? என்னை மன்னியும், என்னை மன்னியும். இதனால் நான் இந்த உலகத்தில் தனித்து வாழ்கிறேன், மறைந்து மறைந்து வாழ்கிறேன். மனம் கலங்கி அழுவீர்களா? அன்பு தம்பி சேகர், அன்பு தம்பி சங்கர், இயேசுவின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். என்னை மன்னியும், எனக்கு புது வாழ்வை தாரும் என்று கெஞ்சுங்கள். இப்பொழுது அருள்நாதர் தருவார். ஹல்லேலூயா. இயேசுவின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள் என்று புலம்பும் உங்களை கண்ணோக்கி பார்க்க அவர் வந்திருக்கிறார். இல்லை இல்லை,
அவருக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்கள். உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்கள். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே வாரும், எனக்கு உதவி செய்யும், எப்படியாவது அந்த பரீட்சையை நான் பாஸ் பண்ணியாக வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே புலம்புங்கள். நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. இயேசு உங்கள் உள்ளத்திலே இப்பொழுது வந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அவரை கூப்பிடுங்கள். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீர்கள். அன்பு தம்பி ஜான்சன், எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி, எல்லாம் தோல்வி. என்னோடு வேலை பார்த்தவர்கள் எல்லாம் மேலே போய்விட்டார்கள். நான் மட்டும் ஏன் இப்படி தோல்வியின் மீது தோல்வியை அனுபவிக்க வேண்டும் என்று புலம்பி நிற்கும் ஜான்சன், உன் அருகே இயேசு தோன்றி இருக்கிறார். உன் அருகே அவர் எழுந்து நிற்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எந்த இடத்தில் வெட்கத்தையும் அவமானத்தினை அனுபவித்தாயோ அதே இடத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். ஜான்சன், இன்று உன்னுடைய உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடு. நன்றி, 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 நன்றி. இயேசு மத்தியிலே விளாவிக் கொண்டு இருக்கிறார். அன்பு மகள் எஸ்தர், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன், எவ்வளவோ கருத்தாய் செய்தேன், எனினும் என்னுடைய வாழ்க்கையில் இன்று நிம்மதி இல்லையே, எல்லாரும் என்னை கைவிட்டார்களே என்று புலம்பி நிற்கும் எஸ்தர், தேவனுடைய வல்லமை உன் மீது இப்பொழுது திரும்ப இறங்குகிறது. தேவனுடைய வரங்கள் இறங்குகின்றன. தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இயேசுவின் அருகே தோன்றுகிறார். நீ திக்கற்றவள் அல்ல. கர்த்தர் உன் உள்ளே இறங்கிக் கொண்டு இருக்கிறார். வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. மறுபடியும் அவர் உன்னை பயன்படுத்துவார். எஸ்தர், சோர்ந்து போகாதே. இயேசுவை அணைக்கிறார், முத்தமிடுகிறார். நீ திக்கற்றவள் அல்ல. ஹalleluya. Thank you Jesus. Wonderful and glorious Jesus. Thank you Jesus. Thank you wonderful and glorious Jesus. Thank you Father. நன்றி, நன்றி. இயேசு மத்தியிலே விளாவிக் கொண்டிருக்கிறார். நாம் நம்மை தாழ்த்துவோம். எத்தனை பேருக்கு ஐயோ நான் திக்கற்றவன் என்ற வேதனை, நான் திக்கற்றவள் என்ற வேதனை. தயவு செய்து உங்கள் உள்ளத்தை திறவுங்கள், உங்கள் வாயை திறவுங்கள். உங்கள் வாயை திறந்து அவருடைய சமூகத்திலே, தேவனே நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள் என்று புலம்புங்கள். உங்களுடைய குரல் அவர்கள் காதில் விழட்டும். இயேசுவின் காதில் உங்கள் குரல் விழட்டும். அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார். உங்கள் அருகே அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எங்கும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இடம் முழுவதையும் இப்பொழுது நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இடம் முழுவதையும் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கிருபை, கிருபை, இரக்கம் அவைகள் புறப்பட்டு வருகின்றன தேவனிடம் இருந்து. அவரை நோக்கி கதறுங்கள். நான் குறைவுள்ளவன், நான் குறைவுள்ளவள், என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை இருதயத்திலே பிரவேசித்தருளும், இருதயத்திலே நுழைந்தருளும். ஐயோ நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள் என்று புலம்புவீர்களா? இயேசு இறங்கி வந்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு வருகிறார். ஹalleluya. Thank you Jesus. Wonderful Jesus. Mighty Jesus. Mighty, mighty Jesus. உடைந்த உள்ளங்களை இயேசு ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறார். உடைந்த உள்ளங்களை அவர் ஆற்றி தேற்றி கொண்டு இருக்கிறார். ஐயோ என் உள்ளம் உடைந்து போன உள்ளம், ஐயோ என் உள்ளம் உடைந்து போன உள்ளம். Thank you Jesus. Thank you Jesus. Wonderful Jesus. ஆண்டவரே, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பிறந்து பிறந்து இறந்து போகின்றனதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பி அழும் அன்பு மகள் மரியாள், இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. மரியாள், அநேக குழந்தைகளை சாவில் கொடுத்தாய், புலம்பி அழுகிறாய். இயேசுவின் அருகே இப்பொழுது தோன்றுகிறாய். திக்கற்றவள் என்று புலம்பாதே, மற்றவர்கள் என்னை கேலி செய்வார்கள் என்று நீ புலம்பாதே. இயேசுவின் அருகே தோன்றுகிறார். உன் கர்ப்பத்தை தொடுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு ஒரு குழந்தை அருளி செய்வார். உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டத்தனையான கனத்தை கொடுப்பார். ஆனால் கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் நீ ஏற்றுக்கொள். உள்ளத்தில் அவரை கூப்பிடு. Thank you wonderful Jesus. Thank you Lord. Thank you Jesus.
எங்கும் இயேசுவின் பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், உலகத்தில் என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, யாரும் இல்லை அப்பா, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி கதறுவீர்களா? அவரை நோக்கி கதறுவீர்களா? தேவனுடைய இரக்கம் இப்பொழுது இறங்கி வரும். தேவனுடைய கிருபை இறங்கி வரும். நீங்கள் விரும்புகிற அற்புதங்களை இப்பொழுது நீங்கள் பெறலாம். ஹalleluya. Thank you Jesus. Wonderful Jesus. Mighty mighty Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அநேகருடைய சமீபத்தில் அருள்நாதர் இயேசு தோன்றிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். உங்களுக்கு தேவையானது அவரிடம் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். இது ஒரு அற்புதங்களின் இரவு. ஹalleluya. Thank you Jesus. Wonderful Jesus. Mighty Jesus. Glorious Jesus. இயேசு கிறிஸ்துவின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஐயோ, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள் என்று புலம்புவீர்களா? கதறி அழுங்கள் பெரியமானவர்களே. இப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆவலாய் காத்திருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி, நன்றி 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 இயேசு சுவாமி. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை நம் கரங்களே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைக்க அவர் காத்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை அறிந்து உங்கள் அருகே நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்வதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. Thank you Jesus. Wonderful and glorious Jesus. Thank you Lord Jesus. Thank you Jesus. Wonderful Savior. உடைந்த குடும்பங்களுக்காக அருள்நாதருடைய உள்ளம் இப்பொழுது உருகுகிறது. உங்கள் கணவன்மார் உங்களை கைவிட்டு போய்விட்டார்களோ, நீங்கள் பிரிந்திருக்கிறீர்களோ, இன்று இரவு இயேசு அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அன்பு சகோதரி, ஆசீர்வாதம். ஐயோ, என் பெயர்தான் ஆசீர்வாதம். என் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை குழப்பங்கள், ஐயோ குடும்பத்தில் எத்தனை வேற்றுமைகள் என்று புலம்பும் அன்பு சகோதரி, ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். நீங்கள் பட்ட பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் சரியாய் 2 மடங்கு உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை, ஒரு மனதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். Thank you Jesus. Wonderful and glorious Jesus. Thank you Lord. Thank you Jesus. Mighty and glorious Jesus. அன்பு தம்பி பிரபாகர், வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது. ஒரு விதத்திலும் எனக்கு நிம்மதி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் போல இருக்கிறது என்று புலம்பும் அன்பு தம்பி பிரபாகர், ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் குடும்பம் தேவனுடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படும், கட்டி எழுப்பப்படும்.
எல்லா பிரச்சனைகளையும் இயேசு மாற்றுவார். உள்ளத்தை திறவுங்கள், அவருக்கு இடம் கொடுங்கள். என் அன்பு சகோதரி சரஸ்வதி, எவ்வளவாய் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களால் நீங்கள் படும் பாடுகள், சஞ்சலங்கள் எத்தனை, எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இன்று இரவு அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். இன்று இரவு அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். அன்பு சகோதரி சரஸ்வதி, உங்கள் கண்ணீரை அவர் பார்த்து உங்களுக்காய் மனம் இறங்குகிறார். நீங்கள் இனி திக்கற்றவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். கவலைப்படாதிருங்க. தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் அண்ட் க்ளோரியஸ் ஜீசஸ். கர்த்தாவே, நான் ஞாபக சக்தி அற்றவன், ஞாபக சக்தி அற்றவள் என்று அநேக மாணவர்கள் புலம்புவதை நான் பார்க்கிறேன். வரும் பரீட்சையை குறித்து உங்கள் உள்ளங்கள் திகைப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் கிறிஸ்து இயேசு உங்கள் அருகே தோன்றுகிறார், உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அன்பு மகள் கிறிஸ்டி, நீ இயேசுவுக்கு மிகவும் விருப்பமானவள், எனவே உன் பயம் வீணானது. கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்கிறார், கிறிஸ்து உன்னை தொடுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பரீட்சைக்காக பயப்படும் அன்பு மாணவ மாணவிகளே, இயேசுவை நோக்கி இப்பொழுது கதறுங்கள். ஆண்டவரே, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், எனக்கு உதவி செய்யும் என்று உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் கரம் இப்பொழுது வரும். ஒவ்வொருவரையும் அவர் தொடுவார், அன்போடு அணைத்து முத்தமிடுவார். அவருடைய மெல்லிய கரம் உங்களை தொடுவதை உணர்வீர்கள். சிலர் ஒரு இனிய உணர்ச்சியை பெறுவீர்கள். சிலர் உங்களுடைய உள்ளத்தில், நெஞ்சில் ஒரு மின்சார சக்தி பாய்வது போல உணர்வீர்கள். உங்கள் தலையை யாரோ தொடுவது போல சிலர் உணர்வீர்கள். ஞானத்திற்காய் புலம்பும் ஒவ்வொருவர் மீதும் இயேசு தன் கரங்களை இப்பொழுது வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Lord, thank you Lord, thank you Jesus, wonderful Jesus. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி. நோயினால் வாடுபவர்களை இப்பொழுது இயேசு குணமாக்க விரும்புகிறார். அவர் உங்கள் சிரசில் தன் கைகளை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Thank you Lord Jesus, wonderful. நோயினால் வாடுபவர்கள் தயவு செய்து உங்கள் மார்பில் உங்கள் கரங்களை இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், இந்த நோய் என்னை கொல்லுகிறது என்று அவருடைய சமூகத்திலே மன்றாடுங்கள். அவருடைய சமூகத்திலே மன்றாடுங்கள். தேவனை நோக்கி இப்பொழுது கதறுங்கள், தேவனை நோக்கி கதறுங்கள். ஆண்டவரே, இந்த வலியை என்னால் பொறுக்க முடியவில்லை, இந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த நோயை என்னால் தாங்க முடியவில்லை என்று அவருடைய சமூகத்திலே மன்றாடுவீர்களா? நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், எத்தனையோ வைத்தியம் செய்தும் பயனில்லை ஆண்டவரே, நான் வாழ்க்கையின் முடிவிற்கே வந்துவிட்டேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் இருக்கும் இடத்தில் புலம்புவீர்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய நோய் இருக்கும் இடத்தில் உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையானால் உங்கள் மார்பில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இயேசு வருவார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்குவார். உங்கள் சரீரத்திலே அவருடைய வல்லமையை விளங்கச் செய்வார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you wonderful Jesus. சகல வலிகளையும் இப்பொழுது இயேசு மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஐயோ, இந்த வலி என் வாழ்க்கையை நரகமாக்குகிறது என்று புலம்பி அழுகிற ஒவ்வொருடைய சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது தொட்டுக்கொண்டு இருக்கிறது. உங்கள் வலிகளை தேடி பாருங்கள், அவைகள் அங்கு இல்லை. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி. எல்லா கட்டிகளையும், கட்டிகள் சம்பந்தமான நோய்களையும் இயேசு மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஐயோ, என் முழங்காலை முடக்க முடியவில்லையே, என் முழங்காலை முடக்க முடியவில்லை என்று புலம்புகிற மக்களுடைய முழங்கால்களை இயேசு தொட்டுக்கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது முழங்கால்களை நீட்டி பாருங்கள். குனிய முடியாதவர்கள் குனிந்து பாருங்கள். கைகளை பயன்படுத்த முடியாத கைகளை சுழற்றி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் கரம் இந்த பாகங்கள் எல்லாம் தொடுகிறது, வலிகளை அகற்றுகிறது, நோய்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஒவ்வொருவர் மீதும் இயேசு தன் கரங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் குணமாக்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் குணமாக்கி கொண்டு இருக்கிறார். யார் இந்த காயத்ரி? அன்பு சகோதரி காயத்ரி, உங்கள் விசுவாசத்தின்படி இயேசு உங்களை இப்பொழுது தொடுகிறார். உங்கள் நோய்களை குணமாக்கி கொண்டு இருக்கிறார். உங்கள் சுகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஒவ்வொரு அருகிலும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவரிடம் கெஞ்சுங்கள்,
தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று கெஞ்சுங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்கள் நோய்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, 2000 வருஷங்களுக்கு முன்பு உடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்தீர் என்று வேதம் சொல்கிறதப்பா. ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்து, ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்து, ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்தீரப்பா. ஒவ்வொருவரையும் இன்றும் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வையும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வையும் அப்பா. ஒவ்வொரு நோயின் மீதும் உடைய அன்பு கரங்களை வையும். சுகமாக்கும், சுகமாக்கும் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி சகல நோய்களையும் நோய்களின் வேரையும் சபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எல்லா நோய்களின் வேரையும் சபிக்கிறேன். இருக்கும் இடம் தெரியாமல் அவைகள் மறைவதாக மறைவதாக சுவாமி மறையட்டும். அது பிள்ளைகள் சுகம் பெறட்டும், ஆசீர் பெறட்டும். இனி நான் திக்கற்றவன் திக்கற்றவள் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது சுவாமி. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வையும். ஒவ்வொரு சகோதரன் மீதும் ஒவ்வொரு சகோதரின் மீதும் கைகளை வையும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய தனிமை உணர்ச்சியும் மாறட்டும், தேவைகள் மாறட்டும், அற்புதங்கள் இப்பொழுது நடக்கட்டும் ஆண்டவரே. என்ன அற்புதம் வேண்டுமோ அதை கொடுத்து அனுப்பும். ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதங்களை கொடுத்து அனுப்பும் அப்பா, கொடுத்து அனுப்பும். அவர்களை சந்தோஷப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி, நன்றி, கோடா கோடி நன்றி சுவாமி. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யாவரும் நம்முடைய வாய்களை திறப்போம். யாவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யாவரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கிருபை என்னும் ராஜ முடிக்காக, இரக்கங்களின் ராஜ முடிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோம். அநேகருடைய வேதனைகளை இயேசு சொன்னார். அநேகருடைய பாவங்களை இயேசு சொன்னார். அநேகருடைய ரகசிய பாவங்களை இயேசு சொன்னார். அநேகருடைய பெயர்களை சொல்லி அழைத்தார். அநேகருடைய நோய்களை சொன்னார், பிரச்சனைகளை சொன்னார். எனவே யார் யாருடைய பிரச்சனைகளை சொன்னார், யார் யார் ஆசீர்வாதம் பெற்றீர்களோ தயவு செய்து மேடைக்கு வந்து அவருக்கு நன்றி சொல்லி வீடு திரும்புங்கள். நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். அவருக்கு நன்றி சொல்வோம். உங்கள் சரீரங்களை சோதித்து பாருங்கள். உங்கள் வலிகள் அங்கு இல்லை, உங்கள் நோய்கள் அங்கு இல்லை, உங்கள் கட்டிகள் அங்கு இல்லை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Jesus, wonderful Jesus, glorious Jesus. Thank you Lord, thank you Jesus. நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். ஊற்றுனக்கிறங்கே உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினா முடி சூட்டும். ஊற்றுனக்கிறங்கே உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினா முடி சூட்டும். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றவர்களும் கர்த்தருடைய தொடுதலை பெற்றவர்களும் தேவன் பெயர் சொல்லி அழைத்தவர்களும் வேகமாக மேடைக்கு ஓடி வந்து இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் வந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை நாம் சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தை இந்த மாலைவெளியில மகிமைப்படுத்துவோம். நேற்று இரவும் சுகத்தை பெற்றவர்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் தயவு செய்து வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட அநேகரை தொற்றிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையின் சரீரத்தின் நோய்களை கர்த்தர் நீக்கி இருக்கிறார். கட்டுகளை கட்டவிழ்த்திருக்கிறார். அநேகருடைய கட்டிகளை மறைந்து போக செய்திருக்கிறார். சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தயவு செய்து வெட்கப்படாதபடி எல்லாரும் இடது பக்கத்திலும் வலது புறத்திலும் வந்து மேடையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் சாட்சி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். Thank you Holy Spirit. தயவு வாங்கள், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வெட்கப்பட வேண்டாம். கர்த்தர் இந்த வெளியிலும் கூட அநேகரை தொட்டிருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவராய் ஜீவிக்கிற தேவனாய்
இன்றைக்கும் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஓடோடி வந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே நீ பெற்றுக்கொண்டதான சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டதான விடுதலையும் ஜனங்களுக்கு முன்பாக மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தரை உயர்த்தும்படியாய் ஓடோடி வந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த பல்லவி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஓடோடி வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. வெட்கப்பட வேண்டாம், தைரியமாய் முன்வந்து கர்த்தருடைய தொடுதலை ஜனங்களுக்கு முன்பாக நாம் அறிவிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிழ்வார். ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே எனக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி, என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை விடுவித்தபடி நான் நன்றி என்று சொல்லி தைரியமாய் வெட்கப்படாமல் ஓடோடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. வேகமாய் ஓடி வாருங்கள். கூட்டத்துக்கு பின்பாக இருந்தாலும் சரி வாருங்கள். சாட்சி கொடுக்க தருணம் கொடுக்கும் பொழுது பயன்படுத்திக் கொண்டு வேகமாய் ஓடி வாருங்கள். ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தருணம் நழுவ விட வேண்டாம். மறுபடியும் இப்படிப்பட்ட தருணம் கொடுக்கப்படாது. ஜனங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது தயவுசெய்து நீங்கள் ஓடி வாருங்கள். இங்க ஒரு சாட்சியை நாம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாங்கம்மா, உன் பேர் என்னம்மா? हिंदी। आपका नाम बताइए। मेरा नाम किरण बेसरा है। இந்த மாலை வேளையில் என்னம்மா நடந்தது உங்களுக்கு? आपके लिए क्या जाना है आज शाम के लिए? मैं मध्य प्रदेश से कल आई थी, कल शामिल हुई। அவ மத்திய பிரதேசத்துல இருந்து வந்திருக்காளா? அவளுக்கு வந்து वाटरम नगर सरगुजा जिला से मैं आई हूँ। अकेले आई हूँ। தனியா வந்தாளா? அவளுக்கு மனம் ரொம்ப கஷ்டமா இருந்ததா? அதனால मेरी माँ एक बचपन से बदमाश थी, उसके साथ मैं भी बदमाश बन गई। அவங்க அம்மா வந்து बेसिया से भी अधिक मैं बन गई। அவங்க அம்மா நல்லா இல்லாதனால அவளும் கெட்டு போயிட்டாளாம். அதனால தனியாக இங்க வந்து ஆண்டவருடைய செய்தி கேட்டு அவளுக்கு மன சமாதானம் கிடைச்சதான். இப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாளாம். முதல் முறையே இன்றைக்கு பரிசுத்த ஆவி பெற்றுட்டீங்களா? आपने पहले बार ने परिशुद्ध आत्मा को जन्म लिया? जी। ஆமா, இப்பதான் முதல் தடவையா அவள பரிசுத்த கூட்டத்துக்கு நீங்க வரும்போது எப்படி இருந்தீங்கம்மா? கொஞ்சம் சொல்லுங்க. इस सभा का आने के बाद में तुम कैसे थी? मैं यहीं पर थी, कल भी शामिल हुई, आज भी। இன்னைக்கு அவள் இங்க வந்தாளா? நேற்றும் வந்திருந்தாளா? என்ன சரி, நீங்க கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னால எப்படி அவங்க சரீரத்துல என்ன இருந்தது, அவங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. आपके शरीर में क्या हो रहा था वो बताइए। मतलब ऐसे उतरा मेरे शरीर पर की ठंडा सा लगा, फिर इतना मैं रोई वहाँ पर जहाँ पर मैं बैठी थी, खूब रोई। और मैं मध्य प्रदेश में थी, उस समय हमको पता चला कि यहाँ पर सभा हो रहा है। तो அவள் வந்து இங்க வரும்போது வந்தானா பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெற்றாளாம். அவளுக்கு இந்த கூட்டத்தை பத்தி மத்திய பிரதேசத்திலே அறிந்து இங்க வந்திருக்கிறாளாம். பிரைஸ் தி லார்ட். மத்திய பிரதேசத்திலிருந்து இந்த கூட்டங்களை குறித்து கேள்விப்பட்டு முதல் முறை வந்து கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். இந்த மகளுடைய கண்களில் எவ்வளவு கண்ணீர் வடிகிறதை பாருங்கள். அவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்கிருந்தோ வந்த அருமையான மகளை இன்றைக்கு பேர் சொல்லி அழைத்து கர்த்தர் இந்த மகளை பரிசுத்த ஆவி நிரப்பி இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. பாருங்கள், இந்த சகோதரிக்கு தமிழே தெரியாது. அவள் மத்திய பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். சிஸ்டர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஆனால் அவர்களை ஆட்கொண்டது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர். பாஷை தெரியாமல் இருந்த பொழுதிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி இருக்கிறார். பாருங்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை. இந்த மிகப்பெரிய ஆண்டவர் இவ்வளோ தூரம் அவரை தேடி வந்து தம்முடைய பிள்ளையை ஆசீர்வதித்தபடினால் உரத்த சத்தமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya. இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றும் உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் நடக்க போகிறது. நீங்கள் இனி தனித்தவர்கள் அல்ல, இயேசுவால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே சந்தோஷமாயிருங்க. God bless you sister. God bless you. Praise the Lord. Amen. Glory to God. Praise. வாங்கம்மா வாங்க. Praise the Lord. எல்லாரும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். சாட்சி சொல்ல ஓடி வாருங்கள். இந்த தருணத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. வாங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் செல்வி.
என்னம்மா நடந்தது இன்னைக்கு? நான் இன்னைக்கு மத்தியானம் நான் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற நிலைமையில இருந்தேன். இதுதான் ஐயா பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அதே மாதிரி நான் ரொம்ப இந்த மாதிரி நினச்சி நான் அழுது சமையல் பண்ணிருக்கும் போது அழுதுருக்கும் போது நான் பைபிளை திறந்து பார்த்தேன். ஒரே வார்த்தை, உங்களை நான் திக்கற்றவளாக விடேன் என்று. அதே வார்த்தை தான் இன்றும் ஐயா சொல்லி இப்பொழுது கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்வதை நான் உணர்கிறேன். என் எலும்புகள் முதல் கொண்டு என்னை உயிரடை வைத்துக் கொண்டு இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க தற்கொலை செய்யறதுக்கு எதுக்கு காரணமா? என்ன நடந்தது உங்களுடைய வாழ்க்கையில? பல காரணங்கள் இருக்கிறது, பல காரணங்கள் உண்டு. சரி, பிரதருக்கு உங்களுடைய பேரை தெரியுமா? செல்வின்னு சொல்லி தெரியாது. சந்திச்சு ஜெபம் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னால? இல்ல. உங்களுடைய பேரை, உங்களுடைய பிரச்சனை யார் வெளிப்படுத்தினா? பேரு உங்களுடைய பேரை சொல்லி இந்த வெளிப்பாட்டை யார் கொடுத்தது? இயேசுவால். கர்த்தர் தன்னுடைய தாசன் மூலியமா வெளிப்படுத்தினார். இப்போ கர்த்தர் உங்களுடைய பேரை சொல்லி அழைத்து உங்களோட ஜெபித்த பிறகு இப்பொழுது உங்க சரீரத்தில் என்ன உணர்றீங்க? நல்ல ஒரு புது பலன் இருப்பதை நான் உணர்கிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். இனி சூசைட் பண்ண நீங்க போவீங்களா? இல்லை, நான் மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. செல்வி என்ற பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்து சூசைட் பண்ணும்படியே இருந்த அருமையான மகளை கர்த்தர் அந்த பயங்கரமான மரணத்திலிருந்து விடுவித்தார். செல்வி என்ற பெயரை அருமையான தாசனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாட்டின்படியாகவே ஆண்டவர் சகோதரி வெளிப்படுத்தி இன்றைக்கு அந்த மகளை அந்த மரணத்திலிருந்து பாதுகாத்த தேவனுக்கு ஒரு அல்லேலூயா என்று ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya. ஒருவேளை ஆண்டவர் இந்த மகளை அழைக்காமல் இருந்திருப்பாரானால் உண்மையாகவே இந்த மகள் மரித்து போயிருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் ஜனங்கள் மரிப்பது தேவ சுத்தம் அல்ல, ஜனங்கள் வாழவே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகினாலே இந்த மகளுக்காய் இன்னும் ஒரு விசையாய் சகோதரி செல்விக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்ணில் எவ்வளவு கண்ணீர் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட அற்புதங்களை தான் ஆண்டவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சரீரங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படி ஓடி ஓடி வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் என்னம்மா? பேரு கிறிஸ்டி. நான் என்னம்மா நடந்தது? தினகரன் ஐயா ப்ரேயர் சொல்கிறப்ப நான் வேண்டியிருந்தேன். பலவிதமான கஷ்டங்களாலும் கடன்களாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செத்து பழைச்சிக்கிட்டு இருப்போம். இத்தனைக்கு நாங்கள் 2 பேருமே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம். ஆனால் பலவிதமான கடன் பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் பயத்தினால எங்கள் குடும்பத்தை நாங்கள் சரியாக நடத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் நேற்று இந்த ப்ரேயர் குறைப்ப ஆண்டவரே இந்த நாள் ப்ரேயரில் என்னை கூப்பிடும், என்னை பேர் சொல்லி அழைத்து எங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீக்கும், அல்லது நாங்கள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போயிடுவோன்னு ரொம்ப நேற்று கண்ணீரோடு ஜெபித்து ஐயா ஜெபிக்கும் பொழுது உங்களை பேரை சொல்லி என்னன்னு சொல்லி பிரச்சனையை சொன்னாரு? உன்னை வந்து இயேசு கிறிஸ்து ரொம்ப விரும்புகிறார், உன் மனசில் இருக்கிற பயத்தை நீக்கினாரு அப்படின்னு சொல்கிறப்ப என்னுடைய உடம்புல இருந்து ஏதோ ஒரு ஐயா சொன்ன காரியம் எல்லாம் உண்மையானதாக இருந்து. இதுக்கு முன்னால் ஐயாவை சந்தித்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனை உங்கள் பேரை சொல்லியிருக்கீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ராஜ் டிவியில் அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சி எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் பார்த்துட்ருப்போம். இந்த பையனே வந்து 12 வருஷத்துக்கு கழித்து எங்களுக்கு குழந்தையா அவன் பிறந்திருக்கான். எத்தனை வருஷம் கழிச்சுமா? 12 வருஷம் கழித்து ஒரு நாள் வந்து நான் என் கணவர் ரொம்ப கண்ணீரோடு அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இயேசு அழைக்கிற நிகழ்ச்சியை பார்த்தோம். அப்போ வந்து குழந்தைக்காக கர்ப்பத்தின் கனிகளை திறக்கணும், நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும். அதே அடுத்த மாதமே இவன் கருத்தரித்து ஒரு 10 மாதத்தில் பிறந்தான். நாங்கள் உடனே ஒரு நன்றி கடிதம் நாங்கள் ஐயாவுக்கு நிறைய தடவை நாங்கள் லெட்டர்லாம் எழுதியிருக்கோம். அங்கேருந்து எங்களுக்கு பதில் வந்துன்னா நான் அந்த கடிதத்தெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த 4 நாளைவில் இந்த 4 நாள் ஜெபக்கூட்டத்தில் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தோம். நேற்றும் கண்ணீரோடு ஜெபிச்சோம். இன்றைக்கும் ஜெபிக்கிறப்ப ஆண்டவரே என்னை கண்டிப்பாக கூப்பிடுவாருன்ற நம்பிக்கையை விசுவசித்தேன். நான் இன்னைக்கு ஆண்டவரே என்னை கிறிஸ்டி மகளே நான் கூப்பிட்டாரு. உங்க பேரை சொல்லி அழைத்து ஆண்டவர் இந்த பிரச்சனையெல்லாம் நீக்கினபடினால அந்த இயேசுக்கு நீங்கள் என்ன இனிமேல் செய்யலான்னு இருக்கிறீங்க? எங்களுடைய வாழ்நாள் முழுதும் ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்யணும் நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டம் வரைக்கும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்க நானும் என் கணவரும் எங்கள் அன்பு குழந்தையும் 3 பேருமே இந்த இறைவனுடைய ஊழியத்துக்காக எங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழிக்க நாங்கள் உத்தரவு. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பீங்க. எல்லாரும் கரந்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்டி என்று சொல்லி மகளை பேரழைத்து கர்த்தருடைய நேசிக்கிறார் என்று சொல்லியும் ஆண்டவர் அந்த மகளுக்கு இன்றைக்கு ஒரு புதிய விடுதலை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ராஜ் டிவியின் மூலியமாக பிள்ளை இல்லாததான் அருமையான சகோதரிக்கு 12 காலமாக கற்பம் அடைக்கப்பட்ட நிலையிலே ஜெபத்தின் மூலமாய் பிரார்த்தனை மூலமாய் 12 ஆண்டுகள் கழித்து இந்த அருமையான பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உரத்தமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்ய போகிறார். God bless you sister. வாங்க. Praise the Lord. உங்க பேர் என்ன சிஸ்டர்?
இன்னைக்கு என்ன நடந்து சொல்றீங்களா? நான் ஏற்கனவே வேற ஒரு மினிஸ்ட்ரி நான் லாஸ்ட் இயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்குள்ள ஒரு சின்ன பின்மாற்றம் வந்தபடினால நான் கொஞ்ச நாள் ஊழியம் செய்யாமல் என்னோட வீட்டாரோட நான் இருக்கிறேன். அப்போ நான் இன்னைக்கு ஈவினிங் வரும்போது ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தேன். நான் உண்மையாகவே தேவனோட ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டா இன்றைக்கி அந்த அங்கிள் மூலயமா என் பேரை சொல்லி அவர் நான் ஊழியத்துக்கு அழைத்ததை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தேன். அது மாதிரி நான் ப்ரேயர் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது ஆவியானவர் மூலமாக பேசி என்னோடு பேசினார். அவர் பேசும்போது நீங்கள் எப்படி உங்களுக்கு சரீரத்தில் உணர்ந்தீங்க? அப்படி ஹீட்டாக இருந்தது என்னை சுற்றி. இப்போ இனிமேல் என்ன செய்ய போறீங்க? ஊழியத்தை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஊழியம் தான் செய்ய போகிறேன். Praise the Lord. Hallelujah. அருமையான சகோதரி ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக ஜெபித்தார்களாம். ஊழியம் செய்து கொண்டிருந்த சகோதரி ஊழியத்தை விட்டு போனார்கள். ஆனால் மறுபடியும் ஊழியத்தை தொடர வேண்டும் என்று கன்ஃபார்ம் பண்ணன்னு சொல்லி ஜெபித்து வந்திருக்கிறார்கள். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. இந்த சகோதரிய பேரை பிரதருக்கு தெரியாது, ஆனா பேர் சொல்லி அழைத்து அவருடைய பிரச்சனையும் வெளிப்படுத்தி அவர்கள் விட்ட ஊழியத்தை மறுபடியும் தொடர வேண்டும் என்று சொல்லி தாசன் மூலியமாய் வெளிப்பாட்டை கொடுத்து ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணபடினாலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya, hallelujah. God bless you sister. Hallelujah. தொடர்ந்து மகிமைப்படுத்தும்படி நாம் வருவோம். Hallelujah, hallelujah, hallelujah. வெட்கப்பட வேண்டாம், வாருங்கள். Praise the Lord. நன்றி ஆண்டவரே. 2-3 பேர் மத்தியிலே என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனை நான் பிதாவுக்கு முன்பாக மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். பிதா சொன்னார். ஆகினாலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஓடோடி வாருங்க. வழிகள் மறைந்து போயிருக்கிறது, கட்டிகள் மறைந்து போயிருக்கிறது. அவைகளை நீங்கள் ஆராய்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி ஓடிடுவார்கள். வெட்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவிசுவாசத்தை சத்துரு கொடுப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காதபடி தைரியமாய் நீ பெற்றுக்கொண்டதான சந்தோஷத்தையும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும்படி ஓடி வாருங்கள். நேற்று தினத்துல சகோதரன் பேசும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இருக்கிறதுல பெரிய அற்புதம் பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விடுதலை. அநேகரை கர்த்தர் வாலிப பிள்ளைகளை அழைத்து விசேஷமாய் பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். அப்படியாய் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களும் கூட நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான புதிய இருதயத்துக்காகவும் பரிசுத்த வாழ்க்கைக்காகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நீங்கள் ஓடோடி வரலாம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Let's praise him. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. யாரும் சோர்ந்து போக வேண்டாம். Hallelujah. இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகி கிட்ட வந்து அவளை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இந்த நாட்களிலும் கூட இந்த கூட்டங்கள் மூலியமாய் அநேகரை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீ மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தருணத்தை நீங்கள் தயவு செய்து விட்டுவிட வேண்டாம். இங்க ஒரு சாட்சி நாம் கேட்போம். பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் என்ன பிரதர்? என்னுடைய பேர் பிரபாகரன். என்னங்க நடந்து இன்னைக்கு சொல்றீங்களா? ஐயா, என்னுடைய பேர் சொல்லி உடனே எனக்குள்ளான ஒரு பெரிய ஒரு ஒரு பிரசன்ஸ் என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு புல்லரிப்பு இருந்துச்சு. பிரபாகரன் சொல்லி கூப்பிடும் போது என்ன வேற என்ன சொன்னார் ஐயா? நீ உன்னுடைய வீட்டுக்காக நீ ஜோம் பண்ணிட்டு இருக்க, கர்த்தர் உன் வீட்டில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவார், உன் வீட்டில் இருக்கிற இதை மாற்றுவார். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது சொல்றீங்களா? குடும்பத்தில் நான் வந்து ஏசாமி ஏற்றுக்கொண்டேன். இன்னும் அவங்க இன்னும் பெற்றோர்கள் வந்து நான் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வரல. அதுக்காக நான் அதிகமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த திருக்கதர்சனம் சொல்லி உடனே எனக்குள்ளான ஒரு பயங்கரமான ஒரு பிரசன்ஸை நான் உணர்ந்தேன். முதல்ல ஐயாவை சந்திச்சு உங்க பேரு உங்க பிரச்சனை சொல்லியிருக்கிறீங்களா? சொன்னது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறனால தான் உங்க பேரை சொல்லி அழைச்சார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இப்ப ஜெபம் பண்ண பிறகு எப்படி நீங்க உணர்றீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ரட்சித்து உங்க குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரபாகர் என்ற பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்து அந்த குடும்ப சமாதானமற்ற நிலையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உண்மையாகவே சகோதரன் சொன்னதை கேட்டோம். குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, சமாதானமற்ற குடும்பத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த மகனுக்கு ஒரு நிச்சயம் கொடுத்தார். ரட்சிக்க கூடாதபடி என் கரங்கள் குறுகி போகவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதைதான் இன்றைக்கு சகோதரோடு பேசி இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த மகனுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya, ஹalleluya. உரத்தமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். வாங்க பிரதர். glory to God. அநேகர் வெட்கப்படுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வரீங்க. ஏன் வெட்கப்படுறீங்க தெரியல. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல ஒரு தருணம். வாங்க வேகமா ஓடி வாருங்க. உங்க பேர் சொல்லுங்க பிரதர். பாலுவா? என்ன நடந்து சொல்லுங்க. அது வர்றதுக்கு முன்னால பையன் நடுக்கம், ஒரு இதயத்தில் வலி,
இப்போ ஒரு ஃபாதரை வந்து வீட் பண்ணும்போது ஜெயிச்சார். அப்புறம் ஐயாவை பேச்சு கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு தெளிவான உணர்வு, யாரோ கூட்டத்தில் வந்து தலையை பிடிச்சி யோசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்துங்க. எப்போ இந்த அற்புதம் நடந்தது? இன்னைக்கு தான். இப்போ முழுமையா இருக்கு, முழுமை விடுதலை பெற்றுட்டீங்களா? ஐயா சொல்லுறது மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னால என்ன எப்படி இருந்தது உங்களுடைய கரம்? எரிச்சல், இருதயத்தில் எரிச்சல. வேற என்ன பிரச்சனை? வேற வந்து கொஞ்சம் பயம் நடக்கும் உணர்வு. இப்போ எரிச்சல் ஃபுல்லா போயிருச்சா? நல்லா ஃப்ரீயா இருக்கு. நல்லா பாத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். யார் இந்த விடுதலை கொடுத்தா? எஸ். ஹalleluya. இருதயத்தின் எரிச்சலை ஆண்டவர் பூர்ணமாய் நீக்கி எத்தனை நாட்களா இருந்தது பிரதர்? 10 வருஷமா விட்டு எத்தனை வருஷமா? 10 வருஷம். 10 வருடமாக இருதயத்தின் எரிச்சலினாலே பாதிக்கப்பட்ட அருமை சகோதரனை ஆண்டவர் சுகப்படுத்தினபடினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 10 வருடங்களாக இருந்ததான வியாதியை சுகப்படுத்தினதை நீங்கள் கண்களால் பார்த்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பிரதர். கண்டிப்பா. சத்தம் ஒரு அல்லேலூயா போடுவீங்களா? இயேசு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சரீரத்தை விட்டு வியாதி ஓடி இருக்குது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பயம், நடுக்கம், அவிசுவாசம் அதை முன்னால வந்து சொல்ல முடியாதபடி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கு. ஸ்தோத்திரத்துக்கு விரோதி யார் தெரியுமா? அவிசுவாசம், பயம், தயக்கம். இதனால்தான் முன்னால வர முடியாதபடி பிசாசு இன்னும் அப்படியே கட்டி வைத்திருக்கிறான். ஒரு அருமையான சகோதரி ஒரு கடிதத்தை எழுதினாங்க. பல வருஷங்களாக இருந்த வயிற்று வலி, ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன், அது நீங்கி போனது. ஆண்டவர் சாட்சி சொல்லும்படியா எனக்கு தருணம் கொடுத்தார். சாட்சி சொல்ல முன் வரவில்லை, தயங்கினேன். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து பல வருஷங்களாக இருந்ததான வலி நீங்கி போனதே சந்தோஷமா இருந்தேன். ஆனால் சாட்சி கொடுக்காதபடினாலே மறுபடியும் எனக்கு இந்த வயிற்று வலி வந்து விட்டது என்று சொல்லி பரிதாபமா ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். ஆகினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டதை தேவனை மகிமைப்படுத்தும்படி ஓடி வாருங்கள், நிரந்தரமான ஒரு விடுதலை பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். இங்கே ஒரு சாட்சி நாம் கேட்போம். உங்க பேர் என்ன சிஸ்டர்? ஜோஸ்பின் என் பேரு. என்னம்மா நடந்தது இன்னைக்கு? முழங்கால் வலி, கால் வலி ஓவரா இருந்தது. நான் 5 வருஷமா கொஞ்சம் கடன்ல இருந்தேன். ஐயா இப்போ இது கேசட்டு கேட்டுப்பேன், நான் வீட்டில் இப்போ டேப் போட்டு அவர் கேட்டுருக்கும் போது அவர் வந்து என்னை தொடுற மாதிரி, கடவுள் வந்து தொடுற மாதிரி இப்போ ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கல, பரிசுத்த ஆவி வந்து புறா வடிவில் வந்து மேலே வந்து வெள்ளை புறா வந்து தலையை தொடுற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப நன்றி இயேசுவே. ஜெபிக்கும் பொழுது எப்படி நீங்க உணர்ந்தீங்க? இதுக்கு முன்னால இந்த பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் பெற்றதில்லை. இப்போ ஐயா இப்போ ஜெபம் சொல்லையில் பரிசுத்த ஆவி வந்து தலையில் வந்து புறா வடிவில் வந்து தலையில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு இதாக எனக்கு அப்படியே மேலே சிலுத்து போய் புல்லரிச்சு போய் அப்படியே வெக்கத்தினால அப்படியே இது பண்ணி போனேன். அந்த பரிசுத்த ஆவியின் மேல் இறங்கும் பொழுது வேற என்ன நீங்க பார்த்தீங்க? எப்படி உணர்ந்தீங்க நீங்க? பரிசுத்த ஆவி தலையை வந்து தொட்டார். புறா வடிவத்தில் வந்து வெள்ளை புறா வடிவத்தில் வந்து தலையை தொட்டார். மேலே அப்படியே சிலுத்து புல்லரிச்சு போய் நின்றது. ரொம்ப இந்த முழங்கால் வலி 5-6 வருஷமாக இருந்தது உடம்புல. அந்த முழங்கால் வலி இல்லை, உட்காந்து இப்போ எந்திரிச்சு 10 தடவை உட்காந்து எந்திரிச்சேன். இப்போ முழங்கால் வலி சுத்தமாக போய் இப்போ முழங்கால் படி முடியுதா? கொஞ்சம் பண்ணி காமிங்க பார்க்கலாம். முழங்கால் படித்து காமிங்க. ஹalleluya. ஜோஸ்பின் சகோதரி ஆண்டவர் கர்த்தர் சுகப்படுத்தியிருக்கிறார். முதல் முறையாய் பரிசுத்தாவினாலே நிரப்பி ஐயா சொன்னார்கள், முழங்கால் பாட முடியாதவர்கள் நீங்கள் உங்களுடைய முழங்காலை முடக்கி பாருங்கள் என்று சொல்லி 5-6 வருடங்களாக இந்த காரியத்திலே கஷ்டப்பட்ட இந்த சகோதரியை ஆண்டவர் இன்றைக்கு தொட்டிருக்கிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக இதுக்கு முன்னாலே நீங்க முழங்கால் போட முடியுமா பிரதர் சிஸ்டர்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முழங்கால் போடுவேன், அப்புறம் உட்காந்துருவேன். இப்போ ஜாஸ்தி போடவே முடியாது. இப்போ எப்படி நல்லா போட முடியுது? நல்லா போட முடியுது. வலி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு. முன்னால இருந்த வலியெல்லாம் ஓடி போச்சு. ஓடி போச்சு. எங்க போச்சு? கர்த்தர் வெளியே கொண்டு போயிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இனி இந்த ஆண்டு இந்த முழங்கால கொடுத்த சுகத்திற்காக அந்த முழங்கால் வைத்து என்ன பண்ண போறீங்க? அவரை வாழ்த்துவேன், உயிர் கந்தனையும் போட்டுருவேன். அவர் நாமம் எப்போதும் என் நாவில் ஒலித்து கொண்டே இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஹalleluya. அநேகருடைய முழங்கால்களை கர்த்தர் சுகப்படுத்தியிருக்கிறார். 6 வருடங்களாக இருந்த அந்த பலவீனத்தை நீக்கி சுகத்தை கொடுத்து புறாவின் வடிவத்திலே பரிசுத்த ஆவியானவர் முதல் முறை அந்த சகோதரிக்கு ஆண்டவர் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். இப்படியே சாட்சி சொல்லும் பொழுது பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே வாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தருணத்தை நழுவ விட வேண்டாம். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி ஓடி வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Thank you Jesus. நமக்கு இன்னும் 3 இரவு உண்டு. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இன்னைக்கு ஒருவேளை எனக்கு இந்த 2 நாட்கள் விடுதலை கிடைக்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை நினைக்கலாம். நம்பிக்கையோடு ஜெபத்தோடு கூட விசுவாசத்தோடு வாருங்கள். இன்னும் 3 நாட்கள் நமக்கு உண்டு. நிச்சயமாக இந்த கூட்டத்தின் முடிவுக்குள்ளாக
ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவர் உங்களுடைய சந்தோஷத்தோடு நிச்சயமாய் அனுப்புவார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். கர்த்தரை உயர்த்தி கரங்களை உயர்த்தி பாடுமா? Thank you Jesus. கைகளை உயர்த்தி Thank you Jesus. எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளின் ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை உள்ளங்களை நீர் தொடும்படியாக கர்த்தர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்தபடியினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்தபடியினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அதிசயமானவர் என்பதை உறுதிப்படுத்தினபடியினாலே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய செய்தியை கொண்டு வந்த அருமையான சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்து மக்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், ஏராளமான மக்களை நீர் எங்கள் மத்தியிலே கூட்டி சேர்த்து கர்த்தர் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீர் தர சித்தம் கொண்டபடினாலே உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கங்களையும் எங்களுக்கு முடிசூட்டின தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். நன்றி அறிந்த இருதயத்தோடு புறப்பட்டு செல்கிறோம் சுவாமி. நாளை தினத்தில் இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காணப்போகிறபடினாலே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறபடினாலே உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த மைதானத்திலே அற்புதங்களை அதிசயங்களை நீர் நடப்பித்து தாரும். காலையிலே கூட பேராலயத்தில் நடைபெறுகிற கூட்டங்களிலே நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். திரளாக மக்கள் வந்து உம்முடைய மகிழ்ச்சியினாலும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்படும்படியான கிருபை நிறைவாக தாரும். தொடர்ந்து எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இரவிலே கடந்து வரப்போகிற நாட்களின் ஆசீர்வாதத்தினாலே எங்களை நீர்த்தாமே நிறைத்திரளும். நேச ரட்சகர் மூலமே மனத்தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காக்க கிடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதமும் அரவணைப்பும் பாதுகாவலும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.